இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனா இவரை பத்தி உங்களுக்கே தெரியாத ஒரு குட்டி ஹிஸ்டரிய இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். என்னங்கடா கறி குழம்பு சாம்பார் ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அதுக்கு முன்னாடி இது ஒரு குட்டி கதை சீரீஸ் பார்ட் 2. நான் உங்க கிருஷ்ணா. 17th செஞ்சுரியில தஞ்சாவூர் ஆண்டுட்டு இருந்த மராத்திய மன்னர் பேர் தான் ஷாஜி மகாராஜ். அவரோட ராயல் கிச்சன்ல உருவான ஒரு டிஷ் தாங்க இது. அந்த டைம்ல மராத்தியோட ரொம்ப பாரம்பரிய டிஷ் என்னன்னா அம்டி அப்படின்னு சொல்ற ஒரு டிஷ் தான் இது. கொக்கும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை வச்சு பண்ற ஒரு டிஷ்ஷுங்க. இது மராத்தியில எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ன்னு கூட சொல்லலாம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட சன் சம்பாஜி தஞ்சாவூரை விசிட்டும் பண்றாரு. வந்த விருந்தாளிக்கு விருந்து வைக்கணுங்கிறக்காக மராத்தியோட பாரம்பரிய டிஷ்ஷான அம்தியை ரெடி பண்றதுக்கு ராயல் கிச்சன்ல வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த டைம்ல அம்திக்கு தேவையான கொக்கும் அப்படிங்கிற ஃப்ரூட் கிடையாது. அப்ப செஃப் ரொம்ப பேனிக் ஆகுறாரு. அப்பதான் அவர் ஒன்று யோசிக்கிறாரு. தமிழ்நாட்டில் விளைஞ்ச புளிய அந்த டேமரின் ஃப்ரூட்டுக்கு போல ரீப்ளேஸும் பண்றாரு. வெஜிடபிள்ஸ் டால் யூஸ் பண்ணி ஒரு புதுசா ஒரு டிஷ்ஷை மேக் பண்ணி கொண்டு போய் ராஜா கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படி இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்கவும் செய்யறாங்க. அந்த டிஷ்க்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அப்போ கெஸ்டா வந்து சம்பாஜி பேரே வைக்கிறாங்க. என்னன்னா சம்பாஜி அகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷுக்கு பேரும் வைக்கிறாங்க. அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி சாம்பாராகவும் மாறிச்சுங்க. என்னதான் சாம்பார் மராத்தி டிஷ்ஷா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தசாவதாரம் கமல்ஹாசன் மாதிரி பல கெட்ட போடுதுன்னு சொல்லலாம். நமக்கு இந்த டிஷ் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் மோஸ்டா இந்தியா மெயினாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அம்மாங்களுக்கும் இது ஒரு கம்ஃபர்டான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு குட்டி இஷ்யூயோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.